ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சமையல்காரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பனானா ஷேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். 2 பச்சை பழம், 5 ரூபாய் ஹார்லிக்ஸு, ஒரு சாக்லேட்டு, ஒரு கிளாஸ் பாலுங்க. இதை வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு பனானா ஷேக் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மிக்ஸி எடுத்துக்கலாம் நண்பர்களே. ஒரு 6 ஸ்பூன் சுகரை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பனானாவை சேர்த்துப்போம் நண்பர்களே. ஒரு கிளாஸ் பாலை சேர்த்துப்போம் நண்பர்களே. இந்த ஹார்லிக்ஸையும் சேர்த்துப்போம் நண்பர்களே. மூடியை போட்டு ஒரு அடி அடிச்சிருவோம் நண்பர்களே. மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்ட நண்பர்களே, இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம் நண்பர்களே பனானா ஷேக்கை. அப்புறம் கிளாஸ் எடுத்து வச்சுப்போம். இந்த கிளாஸில் வந்து நம்ம சப்ஸா விதையை சேர்த்துப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் சப்ஸா விதையை சேர்த்துப்போம் நண்பர்களே. இந்த சப்ஸா விதை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க, ரொம்ப நல்லது. இது தினமும் சாப்பிடுங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த சப்ஸா விதை. ஓகே நண்பர்களே, நம்ம இந்த சப்ஸா விதையை சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க இந்த பனானா ஷேக்கை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் நண்பர்களே. சரிங்களா, பாருங்கள் நண்பர்களே, அந்த கலரு, அந்த அந்த ஹார்லிக்ஸு, இந்த பனானா எல்லாம் ஒரு திக்கு பதத்தில் வச்சுருப்பாங்க நண்பர்களே. ஆட் பண்ணிக்கிட்டேன் நண்பர்களே. இதில் வந்து வெட்டி வச்சுருக்கிற இந்த சாக்லேட் மிட்டாயை வந்து இதில் சாக்லேட் மிட்டாயை சேர்த்துட்டதுக்கப்புறம் இதை கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நண்பர்களே. கூடவே நம்ம வந்து இந்த சாக்லேட் சிரப்பு சேர்த்துப்போம் நண்பர்களே. ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே நம்மளுடைய பனானா ஷேக்கு. ஒரு முறையாவது இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வெயிலுக்கு வந்து இதமான ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்குங்க. சூப்பராக இருக்கும், நல்ல ஒண்டர்ஃபுல், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.